தமிழ்நாடுங்கிறது அமைதி பூங்காங்க. இங்க மக்கள் பாதுகாப்பாக வாழ்றாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த சண்டையும் கிடையாது, எந்த சச்சரவும் கிடையாது. ரொம்ப நிம்மதியாக அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு என்னதான் திமுக தரப்புல அவங்க ஆளுகின்ற ஆட்சியை குறை சொல்லாம அவங்க பெருமை பீத்தலாக தம்பட்டம் அடிச்சு கொண்டாலும், நேற்று நடந்த திருச்சி சம்பவத்தை வச்சு பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது ஒன்று இருக்கா? சட்டம் ஒழுங்கு இங்கு பாதுகாக்கப்படுதா? அது சரியாக கடைபிடிக்கப்படுதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஒரு காவலர் குடியிருப்புக்குள்ள காலையில 8:45 மணிக்கு ஒரு இளைஞனை 5 இளைஞர்கள் சேர்ந்து வெட்டி படுகொலை செய்கிறாங்க. அதுவும் காவலர் குடியிருப்புல. காவலர்கள் தான் இந்த மண்ணுக்கு பாதுகாப்பு. காவலர்கள் காக்கி சட்டை போட்டு நிற்கிறது எல்லை காத்த ஐயனார் போல அப்படின்னு நம்ம பேசினாலும், அந்த காவலர்கள் குடியிருக்கின்ற அந்த குடியிருப்புக்குள்ளே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. காவலர் குடியிருப்புக்குள்ளே பாதுகாப்பு இல்லையே, நமக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு இருக்க போகுது அப்படிங்கிற அளவுக்கு பொதுமக்கள் இன்னைக்கு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எதனால அந்த கேள்வி எழும்புது அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உள்துறையை கையில் வச்சிருக்காரு, காவல்துறையை கையில் வச்சிருக்காரு. அவருக்காக பந்தோபஸ்து போடப்பட்டிருக்கு. திருச்சி மாநகரம் முழுக்க, சுற்று வட்டாரம் முழுக்க காவலர்களால் நிரம்பி வழியுது அப்படின்னு சொல்லி நேற்றைய தினம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திருச்சிக்கு வந்திருக்காரு. பழனியாண்டி எம்எல்ஏ மகன் திருமணத்துக்கும் அரசு நிகழ்ச்சிகளில் புதுக்கோட்டையில் பங்கேற்கிறதுக்காக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அவ்வளவு அதிகாரம் படைத்த அமைச்சர், அவர் இங்கே வந்திருக்கிறாரு. அப்போ காவல்துறை எல்லாரும் அலர்ட் செய்யப்பட்டிருக்காங்க. முதலமைச்சருக்காக பாதுகாப்பு கொடுக்கப்படுது. முதலமைச்சருக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு ஒரு இளைஞனுடைய உயிரை பறித்தது தான் காவல்துறையினுடைய வேலையா? அனைத்துவர்களுக்கும் அசுரன் வணக்கம். திருச்சி பீமநகர் பகுதியில் இருக்கிற காவலர் குடியிருப்பில் நேற்று காலையில் 8:45 மணிக்கு தாமரை செல்வன் என்கின்ற இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு. அவர் ஒரு 5 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறது காவல்துறைக்கு தெரிய வருது. காவல்துறையுடைய விசாரணையில் சதீஷ்குமார் அப்படிங்கிற நபர் தான் இந்த படுகொலையை செஞ்சிருக்காரு. அவர் கொண்டையாம்பேட்டை பகுதியை சார்ந்தவர். ஸ்ரீரங்கம் பக்கத்தில், திருவானைக்கோவில் பக்கத்தில் இருக்கிற பகுதி. அந்த பகுதியில் இருக்கிற இந்த சதீஷ்குமார் அவர்களுக்கும் இந்த தாமரை செல்வனுக்கும் ஏற்கனவே முன்பகை இருந்துச்சு. அந்த முன்பகை காரணமாக அவர் வெட்டிட்டு தப்பி ஓடி போய் லால்குடி பக்கத்தில் ஒரு இடத்துல தஞ்சம் அடைஞ்சிருந்ததாகவும், அங்க இருக்கிறதா ரகசிய தகவல் தெரிந்து காவல்துறை போய் கைது செய்ய போகும்பொழுது 2 காவலர்களை வெட்டி விட்டு அவர் தப்பிக்க முயற்சி செஞ்சாரு. அதனால காலில் சுட்டு பிடிச்சோம் அப்படின்னு காவல்துறை தரப்புல சொல்றாங்க. இப்ப காவலர்களையும் அந்த சதீஷ்குமார் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த 4 பேரும் அரசு மருத்துவமனையில் இருக்கிறாங்க. அந்த இடத்திலே பிடிபட்ட இளமாறன் அப்படிங்கிற அந்த பையன் இதுல சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. அவரை காவலர் குடியிருப்பில் இருந்த மக்களே, பொதுமக்களே அவங்கள விரட்டி பிடிச்சு அந்த பையனை காவல்துறையிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இதுக்கு பின்னாடி காவலர் குடியிருப்பில் இருக்கிற மக்கள் எல்லோரும் சேர்ந்து நேரடியாக பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையத்தில் போய், காவலர் குடியிருப்புக்குள்ள இந்த மாதிரி ஒரு படுகொலை நிகழ்த்தப்படுது அப்படின்னா எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது, பொதுமக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி காவல்துறையை நோக்கி சரமாரியாக கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப காவல்துறை தரப்புல என்ன விளக்கம் சொல்றாங்க அப்படின்னா, இவங்க 2 பேருக்கு ஏற்கனவே மோட்டிவ் இருந்துச்சு, அதுதான் காரணங்கிறாங்க. அப்படி மோட்டிவ் என்ன மோட்டிவ் அப்படின்னா, தாமரை செல்வனருடைய மனைவி அவங்க ஒரு இலங்கையை சார்ந்த ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி ஒரு பெயிண்ட் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க. இந்த தாமரை செல்வன் என்கின்ற இளைஞர் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அப்படி அவங்களுக்கு திருமணம் நடக்குது. அதுக்கப்புறமேட்டு இந்த சதீஷ்குமார் என்கின்ற இளைஞர் அந்த பெண்ணை போய் வம்பிழுத்ததாகவும், அவர் குறித்து கிண்டல் பண்ணதாகவும் அது தாமரை செல்வனுக்கு தெரிய வர தாமரை செல்வன் கூப்பிட்டு கண்டிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் கைகலப்பு நடந்திருக்குது. அந்த கைகலப்புல சதீஷ்குமார் அதிகமாக தாக்கப்பட்டிருக்காரு. தாக்கப்பட்டு மன்னிப்பும் கேட்டிருக்காரு. அடி தாங்க முடியாம இந்த சதீஷ்குமார் என்கின்ற இளைஞர் மன்னிப்பு கேட்டு, மன்னிப்பு நம்மளை கேட்க வச்சுட்டானே அப்படிங்கிற அந்த ஆதங்கம், அந்த கோபத்தில் இவனை எப்படியும் வெட்டி வீழ்த்திடணும் அப்படிங்கிறதுக்காக 6 மாத காலம் காத்திருந்து நேற்று அந்த சம்பவத்தை அரங்கேற்றிருக்கிறார் காவலர் குடியிருப்புக்குள்ள. தாமரை செல்வன் காலையில் எப்போதும் போல வேலைக்கு, ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் வேலை செய்யறதுனால காலையில் வேலைக்கு 8:30 மணிக்கு கிளம்பி போயிருக்காரு. போகும்பொழுது குறுக்க ஒரு 2 வீலர்லாம் மறைச்சிருக்காங்க. வேணும்னே இந்த வண்டியில் மோதி இருக்கிறாங்க. அப்போ சுதாரித்து கொண்ட தாமரை செல்வன் இறங்கி ஓடி இருக்கிறார். ஏன்னா இவங்க நம்மளை தாக்க தான் வர்றாங்க அப்படின்றதுனால இறங்கி ஓடி இருக்காரு. ஓடும் பொழுது பக்கத்தில் இருக்கிற காவலர் குடியிருப்பு, அதுதான் ரொம்ப பாதுகாப்பான இடம். ஏன்னா பக்கத்தில் காவல் நிலையம் இல்லை. அப்போ அந்த இடத்துக்கு போய் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் காவலர் குடியிருப்புக்குள்ள ஓடுறாரு. ஆனால் இந்த கும்பல், இந்த 5 பேர் கொண்ட கும்பல் அந்த காவலர் குடியிருப்புக்குள்ளேயும் உள்ள பூர்றாங்க. இப்ப சாதாரணமா ஒரு ரவுடி பயலா இருக்கட்டும், அல்லது கொலை செய்யக்கூடியவர்களா இருக்கட்டும், காவலர்கள் இருக்கிற பகுதி அப்படின்னா, காவலர்கள் அங்க நிக்கிறாங்க அப்படின்னாலே அவன் தப்பிச்சு ஓடிடுவான்.
ஆனால் காவலர் குடியிருப்புக்குள்ள உள்ள போற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? இப்போ இதனுடைய பின்னணி ரெண்டு பேருக்கும் மோட்டிவ் இருந்துச்சு, அதனால இவர் அவர் கொலை பண்ணாரு, அதனால இவர் அவர் வெட்டினாரு அப்படின்னு நம்ம சொன்னாலும், அவர்களுக்கு காவலர் குடியிருப்புக்குள்ள காவலர்கள் இருப்பாங்க. டியூட்டிக்கு போன காவலர்கள் தவிர மற்ற டியூட்டியில் இல்லாத விடுமுறையில் இருக்கிற காவலர்கள் எல்லோருமே அந்த குடியிருப்புக்குள்ள இருப்பாங்க. இன்ஸ்பெக்டராக இருப்பாங்க, எஸ்ஐயா இருப்பாங்க, இல்லை ஏட்டா இருப்பாங்க, காவல் அதிகாரிகளாக இருப்பாங்க. அப்படி எல்லோருமே அந்த குடியிருப்புக்குள்ள தான் இருக்கிறாங்க. இப்படி வந்து முழுக்க பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்கக்கூடிய காவலர் குடியிருப்புக்குள்ள ஒருத்தன் உள்ள பூந்து வெட்டணுங்கிற மனநிலை அவனுக்கு எங்கிருந்து வந்துச்சு? அந்த தைரியம் அவனுக்கு எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி இதுக்கு பின்னாடி இருக்கு. சாதாரணமா மது போதையில ஒருத்தன் போய் வெட்டுறான் அப்படின்னா அவனுக்கு ஓரளவுக்காவது சென்ஸ் இருக்கும். மது போதையில போறவன் அவன் வந்து சென்ஸ் இல்லாம தான் பண்ணுவான், கோவப்படுவான், டக்குன்னு வெட்டுவான், ஏதோ ஒரு பிரச்சனை அந்த இடத்துல முடிக்கணும் அப்படின்றதுனால அதை செய்வான். அந்த மதுவையே இங்க தடை பண்ணணும் தமிழ்நாட்டில். இங்கு பிரச்சனைகள், இங்கு கொலைகள் நடக்கிறதோ அல்லது வன்புணர்வுகள் நடக்குதோ, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகளோ, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடப்பதோ, இங்கு குற்றச்சம்பவங்கள் நடப்பதற்கு மிக முக்கியமான காரணமா இருக்கிறது டாஸ்மார்க், இந்த சாராயம் தான். அதை தடை பண்ணுங்க அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த மது போதையில போனா கூட ஓரளவுக்கு அவன் தெளிவாக சிந்திச்சிருப்பான். ஆனால் இந்த 5 இளைஞர்களும் வேறு ஏதோ ஒரு போதைப் பொருளை பயன்படுத்தியிருக்காங்க. ரெண்டாவது, காலையில் 8:45 அவன் போயிருக்கான் அப்படின்னா காலையில் 8:45 சரக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வேற திருச்சியில் இருக்கிறார். அப்போ திருச்சியில் பிளாக்ல சரக்கு ஓட்ட மாட்டாங்க அப்படிங்கிறது காவலர்களுக்கு தெரியும், அந்த கொலையாளிகளுக்கும் தெரியும். அப்போ எந்த போதையில் போனா அப்படிங்கும் பொழுது ஒருவேளை கஞ்சா போதையில் போயிருக்கலாம். கஞ்சா போதையில் போயிருப்பாங்கன்னு பார்த்தா நம்ம விசாரிக்கும் போது நம்ம விசாரிச்ச வட்டாரத்தில் கஞ்சா போதையும் இல்லை, ஊசியில போதை மருந்தை ஏற்றி அதை வந்து உடலுக்குள்ள செலுத்தி அந்த போதையில போயிருக்கான். அவன் போனது காவலர் குடியிருப்புக்குள்ள அப்படிங்கிறது கூட அவனுக்கு தெரியல. அவனுடைய ஒரே நோக்கம் இந்த தாமரை செல்வன் என்கின்ற இளைஞனை வெட்டி வீழ்த்தணும். அந்த ஒரு காரணம் மட்டும்தானே தவிர அவனுக்கு வேற யாருமே கண்ணுக்கு தெரியல. அப்படி அந்த தாமரை செல்வன் தப்பிச்சு ஓடி போய் எஸ்எஸ்ஐயா இருக்கக்கூடிய திரு செல்வராஜ் அப்படிங்கிற அவருடைய வீட்டுக்குள்ள உள்ள பூந்துடுறாரு. அவர் வீட்டுக்குள்ள அவருடைய மகள், அவங்களுடைய மனைவி, அவர் 3 பேருமே இருந்திருக்கிறாங்க. அவர் வந்து வேலைக்காக கிளம்பிட்டு இருந்திருக்காரு. அப்போ கிளம்பிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள ஒருத்தன் ஓடுறான் அப்படிங்கும்போது அவர் திரும்பி பார்த்துருக்கிறாரு. திரும்பி பார்த்து பின்னாடி விரட்டிட்டு வர்றவங்களே, ஏய் நில்லுங்கப்பா, என்னப்பா பண்றீங்க, எதுக்குப்பா இங்கே வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவரையும் இந்த கும்பல் மிரட்டி இருக்கு. அவர் எஸ்எஸ்ஐ, அது ஒரு காவலர் குடியிருப்பு, இது காவலர்கள் சூழ்ந்த பகுதி அப்படிங்கிறது கூட தெரியாத நிற போதையில, ஊசி மயக்கத்தில் இருந்த அந்த நபர்கள் அவரை மிரட்டிட்டு வீட்டுக்குள்ள உள்ள போயிருக்கிறாங்க. உள்ள போய் அவங்களுடைய மகள் முன்னாடி, எஸ்எஸ்ஐ செல்வராஜனுடைய மகள் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடியவங்க, அவங்க பரீட்சை இந்த ஆண்டு இருக்குது. அவங்க பரீட்சைக்கு அந்த இதில் இருக்கிறவங்க ஒரு அமைதியான சூழல். இப்போ காவலர் குடியிருப்பு அப்படிங்கும் பொழுது காலையில் 8:45 மணிக்கு எல்லாம் பள்ளிக்கூடம் கிளம்புறதுக்கு, இவங்க வேலைக்கு கிளம்புறதுக்கு இப்படி இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் காலங்காத்தால, அதுவும் திங்கக்கிழமை, வாரத்தினுடைய முதல் நாள், அப்படி அவங்க வந்து அமைதியாக அந்த நாள் இருக்கும் அப்படின்னு நினச்சி கிளம்பும் பொழுது அந்த 10 வயது பெண்ணுடைய கண் முன்னாடியே வெட்டி படுகொலை செய்கிறாங்க. அவர் கதவை தாழ்பால் போட முயற்சி செஞ்சிருக்காரு தாமரை செல்வன். ஆனால் தாழ்பால் வந்து அதில் ஏற்கனவே போடப்பட்டிருந்திருக்கு. அந்த கதவினுடைய கொண்டி வந்து வெளியில் இருந்ததுனால அவர் சாத்த முடியல. இந்த 5 நபர்கள் சேர்ந்து உள்ள பூந்து சரமாரியாக வெட்டியிருக்கான். 2 கையை வந்து துண்டு துண்டா வெட்டிட்டான். தலையில் வந்து பயங்கரமான தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுறாங்க. அந்த இடத்திலேயே சரிஞ்சு தாமரை செல்வன் விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் 4 பேரும் தப்பிச்சு ஓடுறாங்க, 5 பேரும் தப்பிச்சு ஓடுறாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் அங்க இருக்கிற குடியிருப்பு வாசிகளே, ஏன்னா காவல்துறை இல்ல, அவங்க வந்து பிரச்சனை வந்தா பின்னாடி பார்த்துக்குவோம், அப்ப மற்ற மக்கள் மாதிரி நமக்கு எதுக்குப்பா பிரச்சனை அப்படின்னு ஒதுங்கி இருக்காம அவங்க உடனடியா அவனை பிடிச்சி அவனை வந்து காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன கேள்வி எழுப்புறோம் அப்படின்னா, இது அவங்களுடைய தனிப்பட்ட மோட்டிவா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், எல்லாம் சரி. அவனுக்கு கஞ்சாவோ அல்லது இந்த மாதிரி ஊசியோ எங்க இருந்து கிடைக்குது? இதை தடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? தமிழ்நாட்டில் எந்த சம்பவம் நடந்தாலும், அது கொலை சம்பவமா இருக்கலாம், கொள்ளை சம்பவமா இருக்கலாம், அல்லது கற்பழிப்பு சம்பவங்களா இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு, எது நடந்தாலும் நீங்க திமுக தான் குறை சொல்றீங்க அப்படின்னு திமுக தரப்புல கேள்வி கேட்கிறாங்க. அதே போல காவல்துறையை நோக்கி இதெல்லாம் நீங்க கட்டுப்படுத்த வேண்டியதானே அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டா, எவனோ ஒருத்தன் போற போக்குல இந்த மாதிரி செஞ்சுட்டு போறான், அதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாக முடியும், எங்களுக்கு ஆள் பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு காவல்துறை தரப்புல இன்னொரு பக்கம் அவங்க ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. நாம பொதுவா கேட்கிறோம், இது எல்லாம் சம்பவம் நடக்குது, மது போதையில போனா கூட அவனுக்கு மனிதாபிமானம் ஏதாவது ஒன்று இருந்தா வந்து வெற்றதை வந்து நிறுத்தியிருக்கலாம், அல்லது மது போதையில போயிருந்தா அது காவலர் குடியிருப்பு, இங்க போனா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்றதுனால அவன் போகாம கூட இருந்திருக்கலாம். ஆனா அதை தாண்டிய போதை, கஞ்சா போதையும் இந்த ஊசி போதையும் இது அவங்களுக்கு எங்க இருந்து கிடைக்குது? அப்ப அதை கட்டுப்படுத்த வேண்டியது காவல்துறையுடைய வேலையா இல்லையா? அதை கண்காணிக்க வேண்டியது அரசினுடைய வேலையா இல்லையா? அரசு நாங்கள் ஆட்சி செய்கிறோம், நல்லாட்சி கொடுக்குறோம் அப்படின்னு வாய்கிலேயே இங்கே தம்பட்டம் அடிக்கிறீங்களே தவிர, நல்லாட்சி கொடுப்பதற்கு சட்டம் ஒழுங்கை இங்கே பாதுகாக்கணும்.
அரசியல் கட்சி தலைவர்கள்ல இருந்து யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. இதுல முக்கியமா நம்ம இன்னொன்னு சொல்றோம், இதுல முதலமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லை. முதலமைச்சர் தான் எல்லாத்துக்கும் காரணம். நம்ம சொல்றோம் முதலமைச்சர் கான்வாயில முதலமைச்சர் போய் பயணிக்கிற அந்த சாலைக்கு பக்கத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. வயலூர்ல இருந்து அவர் புதுக்கோட்டை போகணும், அதாவது இவர் பழனியாண்டியினுடைய மகன் திருமணத்தை முடிச்சுட்டு வயலூர் சாலையில இருந்து அவர் திருப்பி புதுக்கோட்டை போகணும்னா நீதிமன்றத்தை கடந்து முத்திரையர் சிலையை கடந்து தான் போகணும். முத்திரையர் சிலையில இருந்து 200 மீட்டர்ல தான் அந்த காவலர் குடியிருப்பு இருக்குது. அப்ப காவலர் குடியிருப்பு அப்படிங்கிறது முதல்வருடைய கான்வாய் பகுதியில் இருக்கு. அந்த பகுதிக்குள்ள ஒருத்தன் அருவாளை எடுத்துக்கிட்டு 5 பேரை கூப்பிட்டுக்கிட்டு 5 பேர் சேர்ந்து ஒருத்தனை வெட்டி படுகொலை செய்ய முடியுது. ஒரு 100 மீட்டர் இடைவெளிக்குள்ள மெயின் சாலையில இருந்து அந்த குடியிருப்பை பார்த்தோம்னா 100 மீட்டர் கூட இருக்காது. அந்த 100 மீட்டர் முதல்வர் பயணிக்கின்ற அந்த இடைவெளிக்குள்ள அருவாள் கத்தியோடு ஒரு கும்பல் இப்படி உள்ள வருதுன்னா இது பாதுகாப்பு குறைபாடா இல்லையா? இது காவல்துறையுடைய தோல்வியா இல்லையா? உளவுத்துறை வச்சிருக்கிறீங்க, காவல்துறை வச்சிருக்கிறீங்க, கியூ பிரான்ச் வச்சிருக்கிறீங்க, அது இருக்கு இது இருக்கு, நாங்க பந்தோபஸ்து போடுறோம் அப்படின்னு காவலர்களை காலையில இருந்து கால் கடுக்க வெயிலையும் மழையிலையும் முதல்வர் பந்தோபஸ்துக்கு நிக்க வைக்கிறீங்க. அவங்க காவலர்களா இல்ல கூர்கான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு முதலமைச்சருக்கு மட்டும்தான் பாதுகாப்பு கொடுக்கணுமா? அப்ப இங்க இருக்கிற மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பா? காவல்துறை உடனடியாக அறிவிப்பு கொடுக்கும், முதலமைச்சர் வர்றாரு, முதலமைச்சர் பந்தோபஸ்து. எந்த காவல் நிலையத்திலும் ஆள் இருக்கிறது இல்லை. நேற்று காவலர் குடியிருப்புல இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் காவலர்களுடைய பற்றாக்குறை. ரெண்டாவது, காவலர்களுக்கு முழு அதிகாரமும் இங்கே கொடுக்கப்படுவதில்லை. அதை பத்தி நம்ம பின்னாடி சொல்றோம். ஆனா காவலர் இங்க பற்றாக்குறை அப்படிங்கிறது எதனால அப்படின்னா முதல்வர் வருகையால. முதலமைச்சர் வர்றாரு, அதனால அமைச்சர் பெருமக்கள்லாம் அந்த நிகழ்வில் பங்கேற்கிறாங்க. அப்படிங்கிறதுனால ஒட்டுமொத்தமாக திருச்சியில் இருக்கிற எல்லா காவலர்களையும் கொண்டு ஒரு பகுதியில் முதல்வர் பயணிக்கிற பாதையில் அந்த கான்வாயில் கொண்டு போய் எல்லாத்தையும் அடுக்கி நிறுத்திட்டீங்க. அப்போ உள்ள இருக்கிற சட்டம் ஒழுங்கை யார் பாதுகாப்பா? அங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் யார் பாதுகாப்பா? அதை பார்ப்பதற்கு காவலர்கள் வேணும்ல. இங்க கிரைம் பிரான்ச்ல இருந்து, கியூ பிரான்ச்ல இருந்து, மற்ற காவலர்கள்ல இருந்து, ஸ்டேஷன் காவலர்கள்ல இருந்து எல்லாரையும் பந்தோபஸ்து அழைச்சிட்டு போயிடுறீங்க. அப்ப இங்க நடக்கிற சம்பவங்களுக்கு யார் பொறுப்பேற்பது? அதை கண்காணிக்கிறதுக்கு தானே காவல்துறை. உங்களுக்கு பந்தோபஸ்து வேணும் அப்படின்னா நீங்க தான் உங்களுக்கு முதலமைச்சருக்கு புரோட்டோகாலுக்கு தனியா ஒரு காவலர்கள் வச்சிருக்கீங்க. அவங்களை வச்சு பாதுகாப்பு வசதிகளை செஞ்சுக்க முடியாதா? ஒரு மாவட்டத்துக்கு போகும்பொழுது அங்க இருக்கிற மாவட்ட காவல்துறையில இருந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டிக்கணும் அப்படின்னா காவலர் பற்றாக்குறை. அப்ப காவலர்களை அதிகப்படுத்துங்க. இங்க குற்றங்கள் அதிகமாகுது. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2012 அதிகபட்சமான கொலை வழக்குகள் பதிவாச்சு. கிட்டத்தட்ட 1600 வழக்குகள், 1800 வழக்குகள் 2012 பதிவாச்சு. சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் இருந்துச்சு. நாங்கள் ஆட்சிக்கு முதலமைச்சர் இதே சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. 2024 1540 கொலைகள் தான் நடந்திருக்குது. இது 12 ஆண்டுகளில் இது ரொம்ப கம்மி. இருக்கிறதுலே நாங்கள் சட்டம் ஒழுங்கை சரி செஞ்சு இரும்பு கரம், அந்த இரும்பு கரம் ஒன்று வச்சிருப்பார்ல இவர் ஐயா ஸ்டாலின், சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு மட்டும் அந்த இரும்பு கரம் வரும். இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு சீர்கேடெல்லாம் நடந்துச்சுன்னா இரும்பு கரத்தை கொண்டு அப்படியே நான் அடக்கி அப்படியே மாவாட்டி அப்படியே அரைச்சு தள்ளிடுவேன் அப்படின்னு அங்கே சட்டமன்றத்தில் பேசினார். 2024 1540 கொலைகள் தான் நடந்திருக்குன்னு. அப்ப ஆண்டுக்கு ஆண்டு 1600 கொலைகள்ல இருந்து 1500 கொலைகள் நடக்குது அப்படின்னா அதை தடுக்க வேண்டியது யார் பொறுப்பு? குற்றங்கள் அதிகமாயிட்டே போகுது. கடந்த 4-5 ஆண்டுகள்ல 6678 கொலை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். அப்ப அதை குற்றங்கள் அதிகமாகும் பொழுது காவலர்கள் அதிகமாகணும்ல. காவலர்கள் அதே எண்ணிக்கையில தான் இருக்கிறாங்க. இந்த காவலர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தினா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அதுக்கு அரசு கிட்ட காசு இல்லை. அப்புறம் சட்டம் ஒழுங்கு அவங்க எப்படி பாதுகாப்பாங்க? ஒரு காவல் நிலையத்துக்கு நீங்க டார்கெட் கொடுக்குறீங்க, ஹெல்மெட் கேஸ் இத்தனை பிடிக்கணும், டிடி ட்ரங்க் அண்ட் டிரைவிங் இத்தனை பிடிக்கணும், அப்புறம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும், திருடனை கண்டுபிடிக்கணும், அப்புறம் கொலையாளிகளை கண்டுபிடிக்கணும், குற்றங்கள் நடக்காம தடுக்கணும், டாஸ்மார்க்ல பிளாக்ல சரக்கு ஓட்டுறாங்களான்னு பார்க்கணும், கஞ்சா விற்கிறாங்களான்னு பார்க்கணும், அப்புறம் இந்த ஊசி மருந்து எங்கேயாவது பயன்படுத்துறாங்களான்னு பார்க்கணும். இப்படி பல பிரச்சனைகள். இது இல்லாம பொதுவான பிரச்சனைகள், நிலத்தகராறு வரும், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சண்டை வரும். அந்த சண்டை சச்சரவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி முடிக்கணும். ஒருத்தன் பணம் வாங்கி ஏமாத்திருப்பான், இதை பார்க்கணும். ஒரு ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள 8-9 காவலர்களை வைத்துக்கொண்டு அவங்க எப்படி இவ்வளவு வேலையும் பார்ப்பாங்க? இதுல நடுவில் பந்தோபஸ்து, அமைச்சர் வந்தாருன்னா அவருக்கு போய் கொடை பிடிக்கணும், முதலமைச்சர் வந்தாருன்னா அவருக்கு போய் கொடை பிடிக்கணும், எம்எல்ஏக்களுடைய சிபாரிசு, இங்க இருக்கிற அமைச்சருடைய சிபாரிசு, அவங்களுக்கு போய் வேலை செய்யணும், அவங்க வீட்டு வேலையை செஞ்சு கொடுக்கணும். இப்படி அது இல்லாம உயர் காவல்துறை அதிகாரிகள் அவங்க வீட்டு வேலையை செய்யணும். இப்படி காவலர்களுக்கு பணிச்சுமையை அதிகப்படுத்திட்டு மன உளைச்சலை கொடுத்து அவங்கள வேலை செய்யணும். அவங்க எப்படி வேலை செய்வாங்க? இது காவல்துறை பக்கம் இருக்கிற நியாயங்களும் ஒரு சில நியாயங்கள் இருக்கு. காவல்துறை தரப்புல நம்ம கேட்கும் பொழுது, நம்ம விசாரிக்கும் பொழுது அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா,
இங்க கஞ்சா விற்கப்படுது, இங்க வந்து இந்த ஊசி மருந்துகள் விற்கப்படுது, இந்த போதை மருந்துகள் விற்கப்படுது அப்படின்னு தெரிஞ்சாலும் எங்களால் நடவடிக்கை எடுக்க முடியல. முன்னாடிலாம் ஆட்சியாளர்கள் அப்படி இல்லை. முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் நேரடியாக இந்த சாராய வியாபாரத்திலேயோ இந்த கஞ்சா வியாபாரத்திலேயோ அல்லது இந்த மாதிரி ஊசி போதை மருந்து விற்பனையிலேயோ அவங்க தலையிட மாட்டாங்க. அரசியல் கட்சிகளுடைய தலையீடு இருக்காது. அது எவனாவது ஒரு தனிநபர் அவனுடைய சுய லாபத்துக்காக செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்படித்தான் இருந்துச்சு. இப்ப நீங்க கடந்த கால வரலாறு எடுத்து பாருங்களேன். காமராஜர் அவர்கள் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் மது வாடையே கிடையாது. இங்கே வந்து மது வந்து முழுமையாக தடை பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த காலத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சினவனை பிடிச்சி சிறைக்குள்ளே போட்டாங்க, அவன் மீது குண்டாஸ் வழக்கு போட்டாங்க, அப்படி கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் அரசியல் கட்சிகளில் இருந்து அன்னைக்கு இருந்த அமைச்சர் பெருமக்கள் இருந்து அன்னைக்கு இருந்த சட்டமன்ற உறுப்பினர்லேருந்து யாருமே நேரடியாக அதில் ஈடுபடாதவங்க. ஆனால் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்கலாம் கடந்த காலங்களில் கள்ளச்சாராயம் காய்ச்சினவன், கடந்த காலங்களில் கொலை செஞ்சவன், கடந்த காலங்களில் கொள்ளையடிச்சவன், அவன்லாம் தான் இன்னைக்கு மிகப்பெரிய அதிகாரத்தில் மிகப்பெரிய அரசியல் கட்சிகளில் போய் முக்கிய பொறுப்பில் போய் அவன் உட்காந்துக்கிறான். அப்போ அவன் என்ன பண்ணுவான்? திருட்டு பையன் அவன் வாழ்க்கை முழுக்க திருடிட்டு தான் இருப்பான். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு நம்ம பாட்டு பாடி சொல்லியிருக்கிறாங்கல்ல, அது முழுக்க உண்மை. அப்போ அவன் அதிகாரத்துக்கு போனாலும் அவன் அரசியல் கட்சியில் இருந்தாலும் திருட்டுத்தனம் பண்ண தான் செய்வான். அன்னைக்கு காமராஜருடைய அமைச்சரவையில் இருந்த எந்த அமைச்சரும் இந்த மாதிரி இல்லையே. அமைச்சர் சிபாரிசு கொடுக்கறது கக்கனு, ஜீவானந்தம் போன்ற நபர்கள் யாராவது எல்லாம் எளிமையின் அடையாளமாக வாழ்ந்துட்டு போனாங்க. ஆனால் இன்னைக்கு அமைச்சருடைய தலையீடு, எம்எல்ஏக்களுடைய தலையீடு, அந்த மாவட்ட கட்சி பிரதிநிதிகளுடைய தலையீடு, அப்படியெல்லாம் போதை மருந்து விற்கிறான். இப்போ ஜாஃபர் சாதிக்கு திமுகவை சார்ந்தவன் வெளிநாடுகளில் இருந்து போதை மருந்தை கடத்தி தமிழ்நாட்டில் இந்தியாவில் அவன் விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ அது ஆதாரத்தோட மாட்டினாங்க. அப்படி அரசியல் கட்சியினுடைய தலையீடு இருக்கு அப்படின்னு காவல்துறை தரப்பில் சொல்றாங்க. காவல்துறை உயர் அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் ஆளுங்கட்சி யார் வந்தாலும் அது திமுகவா இருக்கட்டும் இல்லை அதிமுகவா இருக்கட்டும், அதில் இந்த ஜாஃபர் சாதிக்கு மாதிரி ஆளு அல்லது அதிமுகவில் இருக்கிற ஒரு சில நபர்கள் போன்று இந்த மாதிரி வந்து எந்த போதை பொருள் வேணாலும் வித்துக்கலாம், அதை நான் கண்டுக்க மாட்டேன், நம்ம ஆட்சி தானே, நம்ம கட்சிக்கு தானே அவன் கொடுக்க போறான் அப்படின்னு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக சில அதிகாரிகள் இருப்பாங்க. ஒரு சில அதிகாரிகள் நேர்மையா இருப்பாங்க. தான் வாங்குற சம்பளம் மக்களுடைய வரிப்பணம், அந்த மக்களுக்கு உண்மையா இருக்கணும், இங்க மக்களுக்கு விசுவாசமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற உயர் அதிகாரிகள் அதுல ஒரு சில பேர் அவங்களே வந்து இதை முன்வைக்கிறாங்க. 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் கையில கஞ்சா இருக்குது, எங்களால தடுக்க முடியல. கேட்டா அமைச்சர் இல்ல யாராவது ஒரு எம்எல்ஏ இல்ல யாராவது ஒரு அரசியல் கட்சி பிரமுகர் அப்படின்னு யாராவது ஒருத்தர் பேரை சொல்லி அவன் தப்பிச்சு போயிடுறான். அவனுக்கு சிபாரிசு அங்கிருந்து வருது. அப்படித்தான் ஜாஃபர் சாதிக் இத்தனை ஆண்டு காலம் தப்பிச்சுட்டு இருந்திருக்கான். ஒரு விமான நிலையத்து மூலியமா வெளிநாடுகள்ல இருந்து துபாயில இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு போதைப் பொருளை ஒருத்தன் கடத்த முடியுதுன்னா அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியாம, அங்க இருக்கிற காவல்துறைக்கு தெரியாம, தமிழ்நாட்டு காவல்துறைக்கு தெரியாம, கஸ்டம்ஸுக்கு தெரியாம அவங்க கொண்டு வந்துட முடியுமா? இப்போ அப்படித்தான் 10ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் கையில் கஞ்சா எப்படி போகுது? நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பள்ளிக்கூடங்களில் பள்ளிக்கூட வாசல்களில் இந்த கஞ்சா வந்து அதிகமாக புழக்கத்தில் இருக்குது. அதுவும் குறிப்பாக திருச்சி போன்ற நகரங்கள், கோயம்புத்தூர் போன்ற நகரங்களில் மாணவர்களுக்கு திட்டமிட்டு இந்த போதைப் பொருட்கள் கொடுக்கப்படுது. இப்போ சமீபத்தில் கோயம்புத்தூரில் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி நடந்த அந்த சம்பவத்தில் அந்த பகுதியிலையும் அந்த ஊசி மருந்துகள் அதிகமாக கிடைக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அங்கு பயன்படுத்தப்படுது, மாணவர்கள் பயன்படுத்துகிறாங்க, அது இல்லாமல் இளைஞர்கள் பயன்படுத்துகிறாங்க. அவங்க கைக்கு எப்படி போகுது? இவ்வளோ பெரிய கட்டமைப்பை வச்சிருக்க காவல்துறை கேட்டால் அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்க? இங்கே யாருங்க உற்பத்தி பண்ணுறா? தமிழ்நாட்டில் கஞ்சா செடிகளே கிடையாது, தமிழ்நாட்டில் போதையே கிடையாது, நாங்கள் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டோம், நாங்கள் வீரன் சரக்கு மட்டும்தாங்க விற்கிறோம், அதை குடிச்சா அவன் வீரனா தான் மாறுவான் அப்படின்னு இங்க உட்கார்ந்து வியாக்கியானம் பேசுவாங்க. அப்ப கஞ்சா எங்க இருந்து வருதுன்னா குஜராத்ல இருந்து வருது. குஜராத்ல இருந்து தமிழ்நாட்டு பார்டர்ல உனக்கு தெரியாம எப்படிடா வரும் தவுட்டு தற்குறி அப்படின்னு அவன்கிட்ட கேட்டோம்னா அவன்கிட்ட பதில் இல்லை. அப்போ உங்களுடைய காவல்துறை, உங்களுடைய எல்லை, உங்களுடைய கோட்பாடு, உங்களுடைய செக் போஸ்ட் இங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அங்கே உட்காந்து என்ன செஸ் கேரம் போர்டு விளையாண்டுட்டு இருக்காங்களா? அப்போ அதை தாண்டி ஒருத்தன் கஞ்சா உள்ள கொண்டு வந்து விற்கிறான் அப்படின்னா அது எப்படி உங்களுடைய அதிகாரத்தை மீறி நடக்குது? காவல்துறையால் தடுக்க முடியாத அளவுக்கு தான் அவங்களுடைய அதிகாரம் அவங்களுக்கு அவ்வளோதான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதிகாரத்தை தாண்டி அவங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சா, நேர்மையா இருக்கணும்னு நினைச்சா அவங்கள உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, அங்க தூக்கி மாத்துங்க, இங்க தூக்கி மாத்துங்க அப்படின்னு காவல்துறை அதிகாரிகளை டிரான்ஸ்ஃபர் செஞ்சு விடுறது. ரெண்டாவது அவங்களுக்கு அதிக வேலைப்பளுவை கொடுப்பது, அவங்களுக்கு மன உளைச்சலை கொடுப்பது. டிஎஸ்பி எத்தனை பேர் இப்ப இந்த ஆட்சியில் இங்க இருக்கிற உயர் அதிகாரி சரியில்லை அப்படின்னு சொல்லி அவரை வந்து பணியிட மாற்றம் செய்வது, அவரை அலக்களிப்பது, வாகனம் கொடுக்காம டிஎஸ்பிக்கு வந்து வண்டியே கொடுக்காம அவரை நடந்து போக வச்சது, இப்படி தமிழ்நாட்டில் தான் இது எல்லாமே அரங்கேறுது. அப்ப இதையெல்லாம் ஒரு உள்துறையை கையில் வச்சிருக்கக்கூடிய, காவல்துறை கையில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் இதெல்லாம் பார்த்து கண்காணிக்கணும்ல. ஆண்டுக்கு ஆண்டு குற்றச்சம்பவங்கள் அதிகமாகுதுன்னா காவலர்களுக்கு சிறப்பு பயிற்சி கொடுக்கணும், குற்றங்களை தடுக்க முயற்சி செய்யணும். குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் அவரை கைது பண்ணோம், அவரை சுட்டு பிடிச்சோம், அவரை கால் முட்டிக்கு கீழே சுட்டோம், அவர் தொண்டையில சுட்டோம், அவர் அதுல சுட்டோம், இதுல சுட்டோம், அது நமக்கு தேவையில்லை. குற்றம் நடக்காமல் தடுக்கணும். போதைப் பொருள் கலாச்சாரம் தமிழ்நாட்டில் அதிகமாகுதுன்னா அதை தடுப்பதற்கு என்ன பண்ண முடியும்? நீங்கள் வந்து இங்கே வந்து அந்த ஆப்ரேஷன் போடுறோம், இந்த ஆப்ரேஷன் போடுறோம்,
கஞ்சா வேட்டை, போதை மருந்து வேட்டை அப்படின்னு இவங்க பேர் வைக்கிறாங்க. ஆனால் அந்த திட்டங்களை முறையாக செயல்படுத்துகிறாங்களா? தமிழ்நாட்டில் இப்போ இந்த 5 ஆண்டுகளில் 6600 கொலை சம்பவங்களுக்கு மேலே நடந்திருக்குல்ல, அதில் எத்தனை பேருக்கு குற்றம் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு? கொலை வழக்குகளில் இவங்க காற்ற அலட்சியம், உடனே சார்ஜ் ஷீட் போட்டு உடனடியாக சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டு உடனடியாக தண்டனைகள் கொடுக்கப்பட்டால் இந்த சம்பவங்கள் குறையுமா குறையாது. ஆனால் மாறாக இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, கைது செய்கிறவங்கள கூட்டிட்டு போய் அது ஒரு கொடூரமான சம்பவமாக இருந்தால் குண்டாஸ் வழக்கை போட்டு விடுங்க, கொடூரமான கொலையாக இருந்தால் குண்டாசை போடுங்க. இப்போ காவலர் குடியிருப்பில் போய் இவர் போய் வெட்டியிருக்கிறான், இந்த சதீஷ்குமாருங்கிற இளைஞன் போய் வெட்டியிருக்கிறான், அங்கே தாமரை செல்வனை வெட்டி படுகொலை செஞ்சிருக்கான் அப்படின்னா அவன் மீது குண்டாஸ். ஏன்னா தாமரை செல்வன் தரப்புல இருந்து யாராவது இவங்களை எதிர்த்து கொலை பண்ணிடுவாங்க, இல்லை வேற ஏதாவது சம்பவம் நடந்துடும் அப்படிங்கிறதுனால இவர்களை பாதுகாப்பதற்கு குண்டாஸ் சட்டங்கள் பயன்படுத்தப்படுது. இப்போ ஆம்ஸ்டாங் அவருடைய கொலை வழக்கையும் எடுத்துக்கங்க, கைது செஞ்ச எல்லாரையும் குண்டாஸில் போடுங்க, அது குண்டாஸில் போடணும். ஏன்னா ஆம்ஸ்டாங் தரப்புலேருந்து யாராவது மறுபடியும் பழிக்கு பழி தீர்த்துட்டாங்கன்னா அப்போ பழிக்கு பழி இங்கே தீர்க்கப்படும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, இவர்கள் செய்த குற்றம் நிரூபிக்கப்படணும்னா உடனடியாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படணும். இப்போ நீங்கள் சாட்சியங்களை ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ளே விசாரிச்சிங்கன்னா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நடந்த சம்பவத்தை நேரடியாக பார்த்துருப்பாங்க, அதை உடனடியாக அவங்க சொல்லி சாட்சியம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் காலம் தாழ்த்தி 1 வருஷம் 2 வருஷம் இன்னும் நிறைய வழக்குகள்லாம் இருக்குது, 5 வருஷம் 6 வருஷம் ஆகியும் சார்ஜ் ஷீட்டே போடாமல் அந்த வழக்கு விசாரணைக்கே வராமல் அது அப்படியே கிடப்பில் போடப்பட்ட வழக்குகள், கொலை வழக்குகள் எத்தனையோ இருக்குது. அப்போ அதில் எல்லாம் சாட்சியம் சொல்லக்கூடியவர்களை நாளைக்கு மிரட்ட மாட்டாங்களா? நாளைக்கு அவனை போட்டு தள்ள மாதிரி உன்னைய போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சாட்சியங்களை மிரட்ட வாய்ப்பு இருக்காதா? சாட்சியங்கள் பயந்து விரல் சாட்சியாக மாற மாட்டாங்களா? அப்போ உடனடியாக ஒரு சம்பவம் நடக்குதுன்னா எஃப்ஐஆர் போடுறீங்க, எஃப்ஐஆர் போட்டு 30 நாளைக்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுல காவல்துறைக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கும்பொழுது காவல்துறைக்கு ஆள் பற்றாக்குறை தான். ஒரே ரைட்ரு, ஒரு ஸ்டேஷனில் ஒரே ஒரு ரைட்ரு இருப்பார், அந்த ஒரே ரைட்ரு புதிதாக பதிவு செய்யப்படுற வழக்குகளுக்கு சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணணும், அவர் போய் எழுதி கொண்டு போய் உடனடியாக போய் நீதிமன்றத்தில் போய் சமர்ப்பிக்கணும், அதுக்கப்புறமேட்டு அந்த புதுசாக வர்ற வழக்குகளுக்கு அவங்களுக்கு எஃப்ஐஆர் போடுறதுக்கு ரைட்டரே உட்காந்துருக்கணும். இதுக்கு நடுவில் காவல்துறையில் ஏதாவது அனுமதி கேட்டு வர்றாங்க, இல்லை மற்ற வேலைகளுக்கு வர்றாங்க அப்படின்னா அந்த ரைட்டரே தான் இருக்கணும். அப்போ ஒரு காவல் நிலையத்தில் ஒரு எழுத்தர், ஒரு துணை எழுத்தாளர், இவங்க 2 பேர் மட்டும் இருந்துட்டு எப்படி இவ்வளவு வேலைகளை பார்க்க முடியும்? அப்போ அதுக்கு தகுந்த ஆள்களை நியமிக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமையா இல்லையா? அப்போ காவல்துறை தரப்புல இருந்து இதை பார்க்கணும். 2வது இங்கே இருக்கிற ஆளுங்கட்சி, நீங்கள் கூலிப்படை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் அதிகமாகிக்கிட்டு இருக்கு, கொலை சம்பவங்கள் அதிகமாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா கூலிப்படையை கட்டுப்படுத்துவதற்கு என்ன முயற்சியை இந்த காவல்துறையும் இந்த தமிழ்நாடு அரசாங்கமும் எடுத்திருக்கு? அதை கையில் வச்சிருக்கிற முதலமைச்சர் என்ன வேலை பார்க்குறாரு? அவருக்கு எதுவுமே தெரியாது. போனோமா கல்யாண வீட்டுக்கு போனோமா அங்கே போய் அதிமுக விமர்சனம் பண்ணோமா, கல்யாண வீட்டுக்கு போனோமா அங்கே போய் பிஜேபி விமர்சனம் பண்ணோமா, காது குத்து வீட்டுக்கு போனோமா அங்கே போய் ஒரு கட்சியை விமர்சனம் பண்ணோமா, இப்படித்தான் முதலமைச்சர் இருக்காரே ஒழிய அவருக்கு இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற நிதர்சன உண்மை தெரியல. அவருக்கு தெரியப்படுத்துறாங்களா படுத்தலையான்னு தெரியல. அப்போ அப்படி தெரிஞ்சு அவர் நடவடிக்கை எடுப்பாரா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். ஏன்னா ஸ்டாலினுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைங்கிறத நம்ம ஆரம்பத்திலேருந்து சொல்கிறோம். அவர் முதலமைச்சராக உட்கார வச்சது தமிழ்நாட்டு மக்கள் செய்த முட்டாள்தனம்.